இன்னைக்கு நான் விசுவாசத்தோட சொல்றேன், சில கட்டு இன்னைக்கு உடையும். ஆமா, சில தரித்திரம் இன்னைக்கு மாறும். இன்னைக்கு உனக்கு பிசினஸுக்கான வழி திறக்கப்படும். உன் கை கால கட்டி வச்சிருக்கிற கட்டெல்லாம் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு அவ்வளோ எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிப்பவன் அல்ல. நாம எப்போதெல்லாம் அவரை மறக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த சத்துருவை எழும்ப பண்ணி நமக்கு குடைச்சல் தந்து கர்த்தரிடத்திலே நம்மை சேர்க்கிறவர்கள் தான் சத்துருக்கள். நீ இழந்து போனதையெல்லாம் நீ சாகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் பெரிய அளவுல உனக்கு தந்துதான், உன்னை ஆசீர்வதிச்சுதான் மற்ற காரியங்களுக்கு கொண்டு போவாரே தவிர நீ இழந்து போனதையெல்லாம் மீட்டுக் கொள்வான். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இந்த நல்ல நாளிலேயும் யோவான் 6வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனத்தை வாசிக்கிறேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை என்று எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் இருதயம் நமக்கு வேண்டும் என்று பேச விரும்புகிறேன். இயேசு என்ன சொன்னாரு? பணக்காரனை மாத்திரம் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னாரா? இல்லை. ஏழைய மாத்திரம் நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னாரா? இல்லை. பரிசுத்தவான்களை மாத்திரம் ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னாரா? இல்லை. என்னிடத்தில் வருகிற எல்லோரையும் நான் புறமே தள்ளுவதில்லை, எல்லாரையும் ஏற்றுக்கொள்வேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு படித்தவனும் ஒரே மாதிரி தான், படிக்காதவனும் ஒரே மாதிரி தான். ஏன்னா அவர் பாரபட்சம் பார்க்காத கர்த்தர் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு அந்த இருதயம் இருக்கா? இல்லை. சிலரையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சொல்லுவாங்க, எனக்கு அவனை பார்த்தா பத்திக்கிட்டு எரியுதுன்னு, இவனை மாத்திரம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் பிரதர்னு. ஆனால் இயேசுகிட்ட வருகிற ஒருவரையும் அவர் நிராகரிக்கிறதே இல்லை. அவர் எல்லாத்தையுமே செலக்ட் தான் பண்ணுறார். அன்னைக்கு இளைய குமாரன் என்ற ஒரு கதை, வேதத்தில் நடக்காத ஒரு கதையை ஆண்டவர் ஒரு பேரபிளாக சொல்கிறார், ஒரு ஊமையாக சொல்கிறார். அவன் அப்பா பேச்சை கேட்காம தப்பான வழியில் போய் தவறான பழக்க வழக்கத்தில் இருந்தான். ஆனால் அவன் திரும்பி வந்த உடனே அந்த தகப்பன் அவனை அடிக்கவோ அவனை குறை சொல்லவோ அவனை குத்த சொல்லவோ இல்லாமல் அவனை அப்படியே கட்டி அணைத்து அவனை ஏற்றுக்கொண்டாருங்க. இதுதான் தகப்பனுடைய இருதயம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லைன்னு. இன்னைக்கு யாரையும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணாதீங்க. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் உங்களுக்கு தேவை. அதுக்கு பேரு தான் மெச்சூரிட்டி ஹார்ட், பக்குவப்பட்ட இருதயம். என்னிடத்துல என்கிட்ட நல்லவங்களா பேசுவாங்க, எனக்கு பின்னாடி குறை பேசுவாங்க. ஆனால் அவங்க அடுத்த தடவையும் என்கிட்ட நிற்பாங்க, நான் அவங்ககிட்ட காட்டிக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? அவங்களா திருந்தட்டும்னு சொல்லி நான் விட்டுருவேன். அவங்க சொல்லுவாங்க, அவங்க பேசுறது எனக்கு தெரியாதுன்னு, அவங்க பண்றது எனக்கு தெரியாதுன்னு. எல்லாமே எனக்கு தெரியும். அமைதியா இருக்கிறதுனால முட்டாள் கிடையாது. எல்லாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இருதயம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இருதயமா இருக்கும். இவன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது, நான் செத்தாலும் இவன் மூஞ்சில முழிக்க மாட்டேன், அப்படி கிடையாது. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை.
புறம தள்ளுனா அதனுடைய வலி என்னன்னு தள்ளி விட்டவங்ககிட்ட கேளு. செலக்ட் பண்ணாதவங்க கிட்ட கேளு, எப்படி அழுவாங்க, எப்படி வேதனைப்படுவாங்கன்னு. அதனால எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் உனக்கு வரட்டும். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த இருதயத்தை எங்களுக்கும் தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.